சென்னையில் குப்பையில் கிடந்த 45 சவரன் தங்க நகைகளை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த தூய்மை பணியாளர் பத்மாவை நேரில் வரவழைத்து பாராட்டிய நடிகர் ரஜினிகாந்த் தங்க செயினை பரிசளித்தார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சென்னை தியாகராயர் பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த போது அங்கே பையில் தங்க நகைகள் இருப்பதை கண்ட தூய்மை பணியாளர் பத்மா தனது மேலதிகாரிகளின் உதவியுடன் அதை காவல் நிலையத்தில் ஒப்படைத்து அதன் பிறகு நகையுடைய உரிமையாளருக்கு அந்த நகைகளானது ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் அவருடைய அந்த சேவையை பாராட்டி பலரும் அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் தூய்மை பணியாளர் பத்மாவை நேரில் அழைத்து அவரை பாராட்டி அவருக்கு தங்க சங்கிலி ஒன்றை பரிசாக அளித்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 45 சவரன் நகைகள் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது அந்த பகுதியில் காணாமல் போயிருந்ததாக தகவல் கிடைக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக தூய்மை பணியாளர் பத்மா அந்த நகைகளை மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்திருக்கக்கூடிய நிலையில் அந்த நகைகளானது உரிய நபரை யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டு அந்த நபரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பத்மாவினுடைய இந்த செயலுக்கு தமிழக முதலமைச்சரும் நேரில் அழைத்து பாராட்டி 1 லட்சம் ரூபாய் காசும் வழங்கியிருந்தார். அந்த வகையில் பலரும் அவருக்கு பாராட்டுகளை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவரை நேரில் அழைத்து பாராட்டி இந்த சம்பவம் குறித்து அவரிடம் விசாரித்தும் அதே போன்று அவருக்கு இந்த செயலுக்காக அவருக்கு ஒரு தங்க சங்கிலியையும் பரிசாக அளித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தூய்மை பணியாளர் பத்மாவின் மேலும் பல முன்கள பணியாளர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்னும் பாராட்டுகளை தெரிவித்து அவருக்கு இந்த தங்கச்சங்கிலியை பரிசாக ரஜினிகாந்த் அளித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.